ஏன் ஒழிச்சு வச்சிட்டேன்? ஒய் ஒழிச்சு ம் சொல்லு. ஜஸ்ட் நோ யூ ஆஸ்க் மீ சம்திங். நோ வாட்? என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க? ஏய் கம் திஸ் வே. பையன் இன்னசென்ட்டாக வந்து என்கிட்ட கேட்குறான். என்ன கேட்டேன்? என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க? சே அகைன். என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க? சே அகைன். என் பர்த்டேக்கு என்னம்மா கிஃப்ட் தருவீங்க? நீ இப்படி கேட்டுட்டு ஒரு சிரிப்பியா சாம்? அம்மா அதுக்கு அடிக்ட் தெரியும்ல. ஏன்னு சொல்லுங்க, உன் வாய்ஸ் போயிடும்டா இன்னும் கொஞ்ச நாளில். பிகாஸ் நீ வந்து பர்த்டேன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க. ஆமாம்னா அம்மாவுக்கு கவலையாக இருக்குது, உனக்கு தெரியுமா? ஏன்னு சொல்லு. வாய்ஸ் மாறிடும்ன்ட்டு இல்லை, அது ஒரு ரீசன். என் குழந்தை வளர்ந்துட்டே இருக்க. ஆமாடா, ஆனால் உனக்கு ஜாலியாக தானே இருக்குது பெரிய பிள்ளை ஆகிறேன்னு. ஃபீல் பண்ண வேண்டிய பின்னாடி ஏன் ஃபீல் பண்ணுவேன்? எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன பிள்ளையவே நான் இருந்திருந்தேன் எனக்கு ஹாப்பி தானே. எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன பிள்ளையவே இருந்திருந்தேன்னு வைவேன், எனக்கு ஹாப்பி தான். எங்கள் அம்மாவுக்கு தான் கஷ்டம். இப்போ எங்கள் அம்மா பாரு ஹாப்பியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்காங்க பத்தியா ஆச்சி. அதனால தான் நீ நீ குழந்தையவே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம். ஆனால் உனக்கு பர்த்டே வர வர உனக்கு ஒரு வயசு மேலே போயிட்டே இருக்குமா. அப்புறமா நீ அம்மாட்ட இப்படி பேசுவியா? அம்மா பர்த்டே அது இருந்துட்டு போகுது விடு. திரும்ப கேளு. இப்போ என்ன கேட்ட? என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க? பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்? நான் வந்து அம்மா நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உயிரோட ரொம்ப நாளைக்கு வயசாகி பாட்டியாகி உன் பிள்ளையோட 11வது பர்த்டேக்கு நான் வந்து இந்த வீடியோவை போட்டு காமிப்பேன். பட் நீ மறந்துடுவேன், நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மெமரிஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் உன்னையெல்லாம் இப்படி வீடியோஸ் வந்து நான் எடுக்கிறேன். நீ உன் புடியில இருடா. ஆனா இங்கிட்டு வா, சொல்லு என்ன வேணும்? சர்ப்ரைஸாக தருங்க. ஓகே, என்ன தரணும்? ஏதாவது. இந்த பையன் என்னங்க இப்படி க்யூட்டாக பண்ணுறான்? டாய்ஸ், ரிமோட் கார்ஸ் அது மாதிரி. அதையும் நீயே கேட்டுருவியா? சர்ப்ரைஸ் தான் உனக்கு தரணும், ஆனால் நான் வந்து அதை உனக்கு பிடிச்சது சொல்கிறேன், நிறையா சொல்லுவேன். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தரணும். சரி டெல் மீ. ஆர்சி கார். அப்படின்னா என்ன தம்பி? ரேஸ் காரா? ஆர்சி கார்னா ஆர்சி கார்னா இந்த சம்திங் சொல்லுவாங்க, தெரில. ஐயோ என் செல்லக்குட்டி, ரேஸ் கார்னு தான் நினைக்கிறேன். அப்படி தெரியாமல் அப்புறம் நீ கேட்குற கண்ணுக்குட்டி, அதெல்லாம் நீ பாரு. அம்மா அதெல்லாம் திட்ட மாட்டேன் நீ மொபைலில் பார்த்தாலாம். என் கண்முன்னாடி கொண்டு ஆர்சி கார். பிகாஸ் நீ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நீ நிறைய தெரிஞ்சுக்கணும், நீ நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்கணும்னு அம்மா வந்து ஆசைப்பட்றேன். அப்போல்லாம் நீ மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அம்மா பக்கம் ட்ரிஃப்டிங் கார் அது மாதிரி. ட்ரிஃப்டிங் கார் அதெல்லாம் பண்ணுமா? அது இந்த 4 வீல் டிரைவு அப்படி தானே ஏதோ அம்மாவுக்கு தெரிஞ்சது மாதிரி. ஓகே ஓகே. அப்புறம் வேறு வேற என்ன இவ்வளோ யோசிக்கிற? ரிமோட் கார்ஸ். ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன வேணும்னு நீ பார்த்துட்டு சொல்வேன். உனக்கு சர்ப்ரைஸ் அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறான்னா அந்த மாதிரி, அம்மா என் பர்த்டேக்கு என்ன தருவீங்க? அம்மா 3 more days to go, 4 more days to go, 2 more days to go, இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான். சொல்லிட்டு அதை அம்மா என் பர்த்டேக்கு என்ன தருவீங்க? அம்மா என் பர்த்டேக்கு என்ன தருவீங்க? என்ன தருவீங்க? என்ன தருவீங்கன்னு இதெல்லாம் ஜாலியில் சார், செம்ம ஜாலி சாம். அதாவது உனக்கு ஃபீல் பண்ண முடியாது, அம்மாவால் ஃபீல் பண்ண முடியுது. அதை என் பிள்ளை வந்து என்கிட்ட இதை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு வந்து கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாம். எனக்கு ரியலி அதுமாரி நீ ஸ்நாக்ஸ் கேட்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. ஆனால் நீ சோறு சாப்பிடாமல் இருப்பேல, அப்போ கோவமாக வரும் சாம். சிரிக்காத சாம். சாதமும் சாப்பிட்ணும்ல, காய் சாப்பிட்ணும்ல. சரியா? அப்போ இந்த பாரு சாம், நம்ம 2 பேருமே இன்னும் ஒரு மேபி உனக்கு ஒரு 18 or 19 அப்படிலாம் வரும்போது நீ என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நீ டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவியாம்மா. அதெல்லாம் இல்லை. ஸ்ரீ வி மெட் ஒன் ஆன்டினோ. அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ பாரு என் பையனுக்கு 17 வயசாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிறைய இது பண்ணுறான். அது இயற்கை சாம், அது அப்படி தான் ஆகும். ஸோ அம்மா இந்த மொமெண்ட் என் குழந்த சின்ன பிள்ளையா அம்மா கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என் கூட தான் என் பிள்ளை இருக்கான் அப்படிங்கிற இந்த மொமெண்ட்டை வந்து நான் வந்து அனுபவிக்கிறேன். பட் உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியாது சாம்.
உனக்கு என்ன அம்மா பேசுகிறேன்னு கூட தெரியாது இப்போ, அப்படி தானே? அப்படி தானே? புரியுது. என்ன புரியுது கண்ணு? தெரியல. என்ன புரியுது கண்ணு? தெரியல. ஐ லவ் யூ. என் செல்லக்குட்டி, இங்கே பாரு சாம்குட்டி, உனக்கு தெரியலல்ல, அம்மா அந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டு வைக்கிறேன், ஓகேவா? நீ பெரிய பிள்ளையானக்கப்புறம் நீ பார்ப்ப, அப்போ வந்து நீ நினப்ப, உனக்கு அது ஓரளவு புரியும். இப்போ உனக்கு புரியலை, கரெக்டா? நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது யாருக்கெல்லாம் புரியும்னு எனக்கு தெரியலை. பட் எனக்கு என் தங்கத்தை வந்து நீ 1 வயசில் பேசின வீடியோஸ்லாம் பார்க்குறல, 1 வயசில் நீ பேசலை, 2-3 வயசில் பேசின சின்ன பிள்ளை வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக, அது மாதிரி இப்போ நீ சின்ன பிள்ளை, அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் பெரிய பிள்ளை, அப்படி ஆகிடுவேன். ஸோ இவன் வந்து என்கிட்ட கேட்குறான், அம்மா என் பர்த்டேக்கு என்ன வாங்கி தருவீங்க, என்ன வாங்கி தருவீங்க சொல்லுங்கள், கிஃப்ட்டு சர்ப்ரைஸாக இருக்கணும். எவ்வளோ நாள் இப்படி கேட்பான் சொல்லுங்கள்? அது கிடையாது. அப்புறம் சாம், இன்னொரு விஷயம் உனக்கு சொல்கிறேன். நீ வந்து பெரிய பிள்ளையாயிட்டு ஒரு ஒர்க் போகிற, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, வாட்டெவர் நீ என்ன உன் கெரியர் நீ இது பண்ணுறியோ, அந்த சமயத்தில் நீயும் நானும் இப்படி உட்காந்து ஒரு சோஃபாவில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் பாரு. நவ் 6 minutes 11 seconds. அந்த டைம் தெரியாது சாம், அவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் பேச முடியுமான்னு தெரில. அம்மா கண்டிப்பாக என் பிஸ்னஸை பார்ப்பேன், கடவுள் எனக்கு அதுக்கான உடல் சுகம் கொடுத்து இது பண்ணுறோம். நீயும் ஏதோ ஒன்று பண்ணுவேன், பிஸியாகவே இருப்போம். ஆனால் நம்ம தான் ஷெட்யூல் பண்ணிக்கணும், நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி இல்லைப்பா. இந்த பர்த்டே எனக்கு நிறைய அம்மா ப்ளஸ் பண்ணுவேன், உனக்கு நிறைய அம்மா வந்து சந்தோஷமாக இது பண்ணுற மாதிரி பண்ணி தரேன், ஓகேவா? சரி சொல்லு, காரு மட்டும் போதுமா கிஃப்ட்டு? இருக்க சொல்லுவேன். வேற எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சாம்குட்டி, நீ அம்மா மாதிரியே வந்திருக்க. நிறைய பேர் சொன்னாங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு. உனக்கு தெரியுதா மிரர் பார்க்கும்போது நீ அம்மா மாதிரி இருக்குன்னு? உண்மையிலே தெரியல. வேற என்ன தெரியுமா? கனாச்சே டைரி மில்க். வாட்? கனாச்சே டைரி மில்க் அப்படின்னா என்னப்பா? அது ஒரு ஃப்ளேவர் டைரி மில்க். ஓ அப்படி, அதெல்லாம் எங்கே பார்த்த? அதெல்லாம் இருக்கு, அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரியோ தோட்டம் இருக்கு, மூஸ் இருக்கு, ரெட் வெல்வெட் இருக்கு, கனாச்சி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரூட் அண்ட் நட் இருக்கு, கிராக்கிள் இருக்கு. இதெல்லாம் நீ லேர்ன் பண்ணுறியா? அதான் சாக்லேட்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட். அம்மா வந்து இந்த ரெயின் லில்லி ஹைப்ரிட் இருக்குது, அந்த ரெயின் லில்லி ஹைப்ரிட் இருக்குது, இந்த அடினியம் இது இருக்குன்னு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும். அது மாதிரி நீ இது பண்ணுற, நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் சாம். பிகாஸ் உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீ இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் இது பண்ணி இப்போ அதை ஒன்றுக்குள்ளே வாங்கி நீ இப்போ பேசுகிறீல்ல, இதுதான் பின்னாடி வெளிப்படும். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, உனக்கு வந்து நல்லா வருவனி, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறவன நல்லா வருவனி. கிட்கேட்ல வந்து டார்க் சாக்லேட், டார்க் கோட்டட் வேஃபர் இருக்கு, டியோ இருக்கு, அப்புறமேட்டு சாமி இதெல்லாம் வந்து நீ வந்து இது இருக்குது இது இருக்குது இது இருக்குன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணுவியா, மக்கப் பண்ணுவியா? இல்லை மக்கப் பண்ணுறேன், சும்மா பார்க்காத அப்படியே மண்ணில் ஏற்றிப்பேன். சேம் சாம், நானும் ரெயின் லில்லிஸ் நிறைய பேர் கேட்பாங்க, அடினியம் இது எப்படி பேர் இப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க, உங்களால் எப்படி இது பண்ணிக்க முடியுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டி வந்து உனக்கும் வந்திருக்குன்னு நான் ரியலி ஐம் ஹாப்பி. என்னென்று கேட்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருப்பீங்களா சிஸ்டர், ஞாபகம் இல்லை மனப்பாடம் பண்ணிவிட்டு இதுதான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்பாங்க என்னைய. இதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இது பண்ணிக்கிறோம் நம்ம, என்னப்பா? வெரி குட் வெரி குட். அந்த ஆர்சின்னா என்னங்கிறது அப்புறமா படிச்சுட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசு சாம், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் எவ்ரி மினிட் ஒரு இதுவும் நம்ம என்ன பண்ணணும், லேர்னிங். எந்த இதில் வேணாலும் நீ லேர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரியா? நீ என்கிட்ட கேட்குறேலாமா இது எப்படி அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறேன். நான் என்னைக்காவது ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறடா அப்படி சொல்லியிருக்கேனா? இவ்வளோ கேள்வி ஏன்டா நொய் கேட்டுட்ருக்குற அப்படின்னு எனக்கோ ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கே எனக்கு. அது ஏதாவது நான் ஒர்க்கு மெயினாக யூடியூப் சம்திங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ வந்து அப்போ அந்த நேரம் கேட்ப, அப்போ வந்து நான் சொல்லுவேன், கரெக்டா? யா மை டியர். நம்மளோட இன்ட்ராக்ஷன் இது முடிச்சுக்கலாமா சாம் குட்டி? அப்புறம் கிஃப்ட்டு நான் தனியாக, அப்பா தனியாக, அம்மா தனியாக அப்படிலாம் வாங்க மாட்டாங்களா? அப்படியா? தனியாக நீங்கள் தனியாக. தென் அப்புறம் அவ்வளோதானா? அவ்வளோதானா சாம்? அவ்வளோதானா ஆண்ட்ரியா? அவ்வளோதான் கிஃப்ட் இல்லாமல் க்ரீட்டிங் கார்டு அது மாதிரி. ஓ அப்படி கொடுப்பாளா? டைம் இருக்குமான்னு தெரியல. சரி, ஆனால் உன் அக்கா விஷ் பண்ணுவாள்ல உனக்கு, அதுவே பெரிய விஷயம் தானே இல்லை?
சரி, உனக்கு gift கேட்குறல சர்ப்ரைஸா, மேபி நான் வாங்கி கொடுக்குற gift உனக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன கண்ணு பண்ணுறது? தெரியல. அதனால் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வேணும் உனக்கு? ஹேய் டோன்ட் 1500க்குள்ள. 1500 சாம்? அதுக்குள்ளே பத்திரமா வச்சுக்குவியா அதை நீ? 1500 கண்டிப்பாக வாங்கணுமா சாம்? அவ்வளோதுக்கு வேணாம், ஒரு 1500 700. ஓ 1000 ருபீஸ், 500 ருபீஸ், 700 ருபீஸ் அந்த மாதிரி. அம்மா அப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோமே, உனக்கு ஏதாவது ஆசைப்பட்டு நீ வாங்கணும்னு நினைக்கிறத நீ உண்டியலில் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்த தடவை நீ அதை உண்டியலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி பிளானா, இல்லைனா கண்டிப்பாக கார் வாங்கிக்கிறேன்? கம் ஃப்ரேம்குள்ளே வா. எனக்குன்னு கார் அது மாதிரி. இதுவும் நான் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறேன் சாம். அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டாங்க, இந்த வீடியோ எடுத்தால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நீ உன்னோட ஒரிஜினாலிட்டியை நீ மாற்றிக்கல பற்றியா? தட்ஸ் ஆல்சோ அ குட் குவாலிட்டி. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேர் ஆர் யூ கோயிங்? அப்படியா? இதுதான் என் பிள்ளைங்க வந்து ஒரு இது கீழே இது பண்ணுதுங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க, எதையும் உடைக்கிறது இது பண்ணுறது. 4 இயர்ஸாக வச்சுருக்கான். 4 இயர்ஸாக வந்து வச்சுருக்கான். ஏன்னா அந்த மாதிரி நான் அவனுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். சார் இது இப்படி தான் இது பண்ணணும், ஒரு மணியும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஏர்னிங் மணி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இது பண்ணனால ஒரு கார் வாங்கினோம், உடச்சிட்டோம். அது எங்கள் வீட்டில் டாய்ஸே நிறைய இருக்காதுங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பர்த்டே கேட்குறேன்னா ஓகே அலோவ் பண்ணுறேன். அதுக்கு இடையில கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசை வரும். மினிசோ போனால் மால் போனால் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் அம்மா என்ன சொல்லுவேன், கண்ணுக்குட்டி உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. அவளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகேமான்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான், ஓகேமான்னு சொல்லிவிட்டு அவங்க இது பண்ணிக்குவாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை அது வேணும்னா அதுக்கான எவ்வளோ ரேட்டோ அதை அப்படியே தந்துடணும். இவனுக்கு வந்து அங்கே போய் ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறான்னு 10,000 இருந்தாலும் அதை அப்படியே தந்துடணும். இது எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டான்னா அந்த சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 10,000 கூட இருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இது உனக்கு பிடிச்சிருக்கலன்னா அவங்க மணியை வந்து உண்டியலில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த காசை என்ன பண்ணுவீங்க? அந்த உண்டியலில் போட்ட காசை என்ன பண்ணோம் நம்ம? தெரில. ஏய் என்ன இப்படியே மறந்துட்ட? ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுத்தமே ஞாபகம் இல்லையா உனக்கு? உண்டியலில் உடைச்சு எவ்வளோ இருந்துச்சு? ஒரு தடவை எடுத்தோம். எவ்வளோ இருந்துச்சு? அதுலேருந்து 1,14,000. ஃபீஸ் கட்ட தானே வச்சுட்டோம். அதனால் நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கான்னு தெரில. பேரண்டிங் வந்து ஒரு வீட்லேயும் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் நாங்கள் வந்து பேரண்டிங் பண்ணது வந்து ஈவன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ் வந்தாங்கன்னா கூட ஏதாவது ஆசைப்பட்டு ரொம்ப இது பண்ணி கேட்குறாங்க. இந்த டாய்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணுற தேவையில்லாததை வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிவிடுவோன்னு சொன்னோன்னா அவங்களும் உண்டியெல்லாம் வாங்கி போட்டு அதை வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் நீ இப்போ அதை குட்டாக தானே ஃபீல் பண்ணுற அம்மா அப்பா சொன்னது. பட் இந்த தடவை ஆனால் நீ என்ன சொல்லிட்ட, இல்லைம்மா எனக்கு கார் வேணும் நான் இது பண்ணணும்னு. கண்டிப்பாக அம்மா அவ்வளோ சந்தோஷமாக உனக்கு வாங்கி தரேன். 1500க்குள்ளே நம்மளே போய் இப்போ பார்ப்போம், சூஸ் பண்ணுவோம். அம்மா வந்து நீ ரொம்ப குட் பாயாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 500 போட்டு 2000க்கு வாங்கிக்கோ நீ. அதுக்குள்ளே ஓகே, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து நீ வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த தடவை நீ சயின்ஸில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தில்ல, அதனால் எஸ்எஸ்டியில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் நீ எடுத்துல கிளாஸ் மட்டும் 3rd மார்க் நினைக்கிறேன். சயின்ஸில் 3rd மார்க்கா? செகண்ட் மார்க்கான்னு தெரியல. யார் ஃபர்ஸ்ட் மார்க்கு? ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஹர்ஷவர்தன். ஓ செகண்ட் மார்க்கு நீயா இல்லை இன்னொன்று யார்? செகண்ட் மார்க் வந்து நான் இல்லை, அஸ்வந்த். அப்போ நீ 3rd-ஆ? 3rd or 4th-வா? இட்ஸ் ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிடணுமா? பட் எஸ்எஸ்டியில் கிளாஸ் ஃபஸ்ட்டு தானே நீ. அதனால் அம்மா என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ அந்த மாதிரி இது பண்ணது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 500 ருபீஸ் வந்து உனக்கு இது பண்ணிவிட்டு 2000க்கு நம்ம போய் பார்ப்போம். அப்படி ஒருவேளை அது 1500க்குள்ளே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த 500 உண்டியில் நம்ம போட்டுக்குவோம். ஓகேவா? இல்லை 1000க்குள்ளே முடிஞ்சுன்னா ஒரு 1000 தூக்கி உனக்கு கோட்டா வந்து 2000. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் பேரண்ட்ஸ் இதை பார்த்து இது நல்லாயிருக்கு இவங்க 2 பேர் வீட்டில் இப்படி தான் மோஸ்ட்லி பேசுவேன். சமைச்சிட்ருப்பேன், அவனை கூப்பிட்ருவேன், வாடா அங்கே வாடா பேசிகிட்டு இருக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுவேன். ஏன்னா ஒரு நாளும் இந்த ஸ்லம்டாக் மில்லியனியர் இது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு நம்ம விதைக்கிற ஒரு விதையுமே வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல விதமாக வந்து இருக்கும். ஒரு ரீசெண்டாக ஒரு பேரண்டிங் வீடியோ பார்த்தேன். இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணுன்னா
பேரண்ட்ஸ் வீட்டிலருந்து பேரண்ட்ஸ் முதல்ல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த கிட்ஸ் வந்து இது பண்ணதோட ரீசன் வந்து பேரண்ட்ஸ் தான். யாரெல்லாம் வந்து கரெக்டாக இல்லாத பேரண்ட்ஸ் இதோ அதிலேருந்து தான் இப்படி ஆனாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தேன் நான். இது எப்ஸ்டீன் ஃபைல் இப்போ வந்தது, பட் ஆனால் நம்ம முன்னாடியிலேருந்தே கிட்ஸுக்கு வந்து நான் அப்படி தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சாம்குட்டி கொஞ்சம் கோவம் மட்டும் படுறான், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டானா நல்லாயிருக்கும். ஏன் சாம்குட்டி? ஏய் பால்கோவா பால்கோவா அவுச்சு மிட்டாய் இட்லி டேய் பால்கோவா ரசகுல்லா இப்படிலாம் கூப்பிடுவான் அவனை நான். அப்புறம் வேறு என்ன சொல்லுவேன்? அம்மா மைதா மாவு. அப்புறம் என்ன சொல்லுவேன்? உரிச்சக்கோழி. அப்புறம் என்ன சொல்லுவேன்? நிறைய சொல்லுவேன். பால்கோவா தான் ரொம்ப, ரசகுல்லா இதுதான் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்குது. பட்டரு. ஸோ இதை கூப்பிட்டு வச்சு நான் என்ன பண்ணுவேன், வேணால் பேசிகிட்டே இருப்பேன் நான். அதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்த்தேன். இப்போ குழந்தைங்க வந்து போங்க வாங்க அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரலேகா அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஐஏஎஸ் அவங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க, என்னோடய பெரிய வெல்விஷர் மென்டார்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தங்களா இப்போவே வந்து அந்த மரியாதையை கொடுத்துருந்தது சொசைட்டியில் போய் அவங்களால ஒரு சின்ன இதை கூட ஏற்றுக்க முடியாது. நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா அப்படியே வளர்த்தாங்க, போ வா அப்படி சொல்லி தானே வளர்த்தாங்க. ஸோ நம்ம பெற்ற பிள்ளையை நம்ம வந்து போங்க வாங்கன்னு இங்கேயே மரியாதையை அவனை இப்படி தான் அப்படி தான்னு நம்ம கற்றுக் கொடுக்குற, வீட்டில் கற்றுக் கொடுக்குற ஒன்று தான் சொசைட்டியில் போய் அவங்க அப்படி எதிர்பார்ப்பாங்க. இப்போ வெளில போகிறாங்க பசங்க, ஏதோ ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தவங்க வராரு, டே எங்கள் வாடா அப்படின்னா என் அம்மா அப்பாவே போங்க வாங்கன்னு தான் பேசுவாங்க. இவர் என்ன டே வாடாங்கிறாருன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி தப்பு தானே. நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துக்குவேன். ஸோ நார்மலாக ஆரம்பித்த எங்களோட இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லபடியாக போச்சு. என் பிள்ளை கூட இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் சாலிடாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடியும் பேச ஆரம்பித்தோம் நாங்கள். ஓகே, பட் எப்போ நம்ம பிளான் பண்ணலாம்? இன்றைக்கி என்ன ஃப்ரைடேவா? சாட்டர்டே போகிறோம். வேணா சண்டே போகிறோம். சண்டேவே உனக்கு கேக் வெட்டிடலாமா? ஓகே, சண்டே ஈவினிங் தான் போய் வாங்கணும். கேக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர் இது பண்ணி தான் நம்ம வாங்கணும்ல. யார் யாரெல்லாம் பர்த்டே கூப்பிடலாம் கண்ணு? அப்பா வேணான்ட்டாங்க. அப்பா வேணான்ட்டாங்களா? உனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லையா? இவங்களை கூப்பிடணும் அவங்களை கூப்பிடணும் இப்படி பண்ணணும் அப்படியே யாரெல்லாம் கூப்பிடலான்னு தோணுது? தென் தென் அஸ்வந்த் அஸ்வந்த் வீட்டில் விடுவாங்களான்னு தெரியலையா? பட் நகுலன்னு ரொம்ப பிடிக்கும் உனக்கு. இங்கே தான் என்கே ரோட். அப்படியா? நகுலன் வேணால் கூப்பிட்டு பார்க்கலாம். பட் சண்டே நம்ம எப்படி ப்ரோக்ராம்னு தெரியலையேடா சாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்தால் உனக்கு ஹாப்பியாக இருக்கும் தானே. சரி பார்க்கலாமா, ட்ரை பண்ணுறேன் கூப்பிட்றதுக்கு. பட் கூப்பிடலனாலும் நீ வருத்தப்பட்டுக்கூடாது. ஓகேவா? பாய்.